பிரைஸ் தலாட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு திருக்க மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். அது கூடவே 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டு எடுத்து ஆற வச்சு அதை அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம அதே கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 10 பல் பூண்டையும் சேர்த்து விட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டு அது கூடவே ஒரு பழுத்த 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு அது கூட ஒரு 2 கத்திரிக்காவை பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி அதையும் நல்லா தக்காளி கூட வதக்கி விடலாம். கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்து விட்டுக்கலாம். அது கூட கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கொதித்த பிறகு நம்ம குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் சேர்த்து விட்டுறலாங்க. மீன் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமில் வச்சு குழம்பு நல்லா மீனை வேக விடலாம். நல்லா மீன் வெந்த பிறகு திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்குங்க. நீங்கள் இதை அடிக்கடி உடம்பு வலி உள்ளவங்க இதை அடிக்கடி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. நல்ல மருத்துவ குணம் உள்ளதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.